வணக்கம் பக்தர்களே. கிருஷ்ணரின் கருணை நிழலில் இளைப்பாற வந்திருக்கும் என் கிருஷ்ண பக்தர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம 6வது அத்தியாயத்தில் பார்க்க போகிறோம். இதில் 27 ஸ்லோகங்கள் இருக்குது. நம்ம தலைப்பு தியான யோகத்தை பற்றி. இதில் இப்போ மனம் நண்பனா விரோதியா அப்படின்னா, மனதை வென்றவனுக்கு மனமே சிறந்த நண்பன், அவ்வாறு செய்ய தவறியவனுக்கு மனமே விரோதி. இன்னைக்கு பகவத்கீதை வகுப்பு போகணுமான மனம் சொல்லுச்சுன்னா அது நமக்கு விரோதி. இல்லை பரவாயில்ல, தியான யோகம் தெரிஞ்சுக்கலாம் பார்க்கலாம் அப்படின்னு சொன்னால் அது நண்பன். இப்போ பாவக்காலாம் சாப்பிட்டா உடம்புக்கு நல்லதுன்னு சொல்லுவாங்க, ஆனால் கசப்பாக இருக்கும். கசப்பாக இருந்தாலும் பரவாயில்ல, உடம்புக்கு நல்லதுன்னு சாப்பிட்டா அந்த மனம் நண்பன். நல்லதாக இருந்தாலும் பரவாயில்ல, கசப்பாக சாப்பிட மாட்டேன்னு சொன்னால் அது எதிரி. அந்த மனசுக்கு உண்மையை புரிய வைக்கணும். புரிய வச்சுட்டோம்னா அது நண்பன் ஆகிடும். இப்போ புரியுற மாதிரி சொல்கிறேன். இப்போ ஆதார் கார்டு, இப்போ ஆதார் கார்டோ ஏதோ ஒன்று ரினியூவல் பண்ண போகிறோம்னு வச்சுக்கோங்களேன். க்யூவில் நிற்கிறோம். நம்ம இங்கே போயிட்டு வர்றதுக்கு 1 மணி நேரம் ஆகும்னு போவோம். ஆனால் 2 மணி நேரத்துக்கு மேலே ஆனால் கோபம் வரும். இப்போ திருப்பதிக்கு போனால் எவ்வளோ நேரம் ஆகும்னே தெரியாதுன்னு நம்ம மனசில் ஃபஸ்ட்டு தெரியும் நமக்கு. ஆனால் போகிறோம், நிற்கிறோம். எவ்வளோ நேரம் ஆகும்னே தெரியாது அப்படின்னு தான் நமக்கு தெரிஞ்சு வச்சுருப்போம். அதனால் போகிறோம், நிற்கிறோம். ஏன்னா ரினியூவல் பண்ண 1 மணி நேரம் ஆகும்னு சொல்லிட்டோம். திருப்பதிக்கு எவ்வளோ நேரம் ஆகும்னு தெரியாதுன்னு சொல்லிட்டோம். அதனால் மனது அது வரைக்கும் தான் ஒத்துழைக்கும். அந்த டைமை தாண்டிச்சுன்னா என்னாகும்? கோபம், டென்ஷன் எல்லாம் வரும். ஸோ மனசு என்ன பண்ணணும்னு கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சு அதை நண்பனாக்கிக்கலாம். மனசை கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சு அதை நண்பனாக்கிக்கலாம். சரியா? இப்போ எல்லாருமே இந்த மனசை கண்டிப்பாக கட்டுப்படுத்தணும். ஏன்னா உடல் ஒரு தேர். இந்த தேரில் பயணிப்பவர் தான் ஆத்மா. தேரை ஓட்டுபவர் புத்தி. 5 தான் தேரில் பூட்டப்பட்ட குதிரைகள். மனம்ன்ற கயிற்றுல குதிரையை கட்டுப்படுத்தணும். மனம்ன்ற கயிறால் குதிரையை கட்டுப்படுத்தலைன்னா, இப்போ ஒரு 5 குதிரை மாட்டு தேரை ஓட்டிட்டு போறோம்னா ஒவ்வொன்றும் ஒவ்வொரு பக்கம் இழுத்துட்டு போகும். இந்த புத்திக்கு நாம எங்க தான் போகணும்னு புத்திக்கு தெரியணும். இந்த புத்திக்கு என்ன பண்ணணும்? நம்ம இந்த எங்க போகணும்னு தெரியணும். ஆத்மாவினுடைய இலக்கு என்ன? பகவானை அடைவது. ஏன் பகவானை அடையணும்? அங்கதானங்க சந்தோஷம் இருக்கு. அங்கதானே நம்ம சந்தோஷமா இருப்போம். அதனால பகவானை அடையணும்னா ஆத்மாவினுடைய இலக்கை தெரிஞ்சுக்கணும். ஆத்மாவினுடைய இலக்கே பகவானை அடைவது. பகவானை ஏன் அடையணும்? நாம சந்தோஷமா இருக்கிறதுக்காக. சரி, நம்ம படைத்த பரமாத்மாவுக்கும் ஜீவாத்மாவுக்கும் உள்ள கனெக்ஷனு, பகவானை பற்றி தெரிந்து கொள்வது ஞான யோகம். பகவானை நினைச்சு தியானம் செய்யறது தியான யோகம். இறைவனுடன் தொடர்பு கொள்வது தான் யோகம். நாம ஏன் இறைவனுடன் தொடர்பு கொள்ளணும் அப்படின்னா, இப்போ மல்லிகை பூவை தொட்டா நமக்கு என்ன வாசனை வரும்? மல்லி வாசனை வரும். ரோஜா பூவை தொட்டா ரோஜா வாசனை வரும். ஆனால் அழுகிய தக்கரை தொட்டா துர்நாற்றம் அடிக்கும். அப்போ தீயவர்களுடன் சேராதேன்னு சொல்லுவோம். ஏன்னா அவங்களோட சேர்ந்தா தான் பிள்ளையும் கெட்டு போயிடும்னு சொல்லுவோம். இப்போ பகவான் யாரு? பியூர் வாட்டர். நாம யாரு? அழுக்கு தண்ணி. அந்த அழுக்கு தண்ணி எப்படிப்பட்ட அழுக்கு தண்ணி? காமம், குரோதம், பொறாமை அத்தனையும் நிறைஞ்சு அழுக்கு தண்ணி. இந்த அழுக்கு தண்ணியில நல்ல தண்ணியை ஊற்றிக்கிட்டே இருந்தா நாமளும் என்ன ஆயிடுவோம்? நல்ல தண்ணியா மாறும். அப்ப நாம இறைவனுடன் தொடர்புல இருந்தாதான் தீயதை எடுத்துட்டு அவர்கிட்ட இருக்கும் நல்ல எண்ணங்கள், மேன்மையான குணங்கள் நமக்கு ஆன்மீக உலகத்துக்கு செல்லலாம். மனசை கட்டுப்படுத்துறது தாங்க யோகம். உடற்பயிற்சி யோகம் இல்லை. மனசை கட்டுப்படுத்துறது தான் யோகம். இப்போ அஷ்டாங்க யோகம்னு சொல்லுவாங்கல்ல, 8 விதமான யோகம், அதான் அஷ்டாங்க யோகம். சரியா? அந்த அஷ்டாங்க யோகத்துக்கு 8 அஷ்டாங்க யோகம் என்னென்னு முதல்ல சொல்றேன். யாம, நியம, அசம, பிராணாயம, பிரத்யாகார, தாரணா, தியான, சமாதி.
யாமனா நெறி, நெறியோட வாழணும், ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ள வாழணும். நியமனா மன தூய்மை, மனசு தூய்மையா வச்சிருக்கணும். ஆசனம்னா அமரும் விதம், ஆசனத்துக்காக உட்கார்ற விதம் இருக்கு இல்லையா, தனது உடலை கழுத்து மற்றும் தலையை நேராக வச்சு அமர்ந்து நாசி நுனியை ஸ்திரமா வைக்கணும் இல்லையா. கிளர்ச்சியற்ற மனதோடு பயமின்றி பிரம்மச்சரிய விரதத்துடன் இதயத்தினுள் உள்ள பகவான் மீது தியானம் செய்து பகவானையே வாழ்வின் இறுதி குறிக்கோளாக கொள்ள வேண்டும். அந்த நிலை இருக்கிற உட்கார்ந்துருக்கிறோலே அந்த இதுதான் ஆசனம். பிராணாயாமம் மூச்சு கட்டுப்பாடு, மூச்சு கட்டுப்படுத்தி மூச்சு வெளிவிட்டு பண்றதுதான் பிராணாயாமம். பிரத்யாகார புலன் என்ப பொருள்கள்ல இருந்து விலகணும். புலன் என்பெல்லாம் எதெல்லாம் சரியில்லையோ அதுல இருந்து விலகி இருக்குது. தாரணா மனசை ஒருமுகப்படுத்துறது. தியானம் பண்றது. சமாதி ஒருங்கிணைப்பு. இந்த மாதிரி இதுதான் அஷ்டாங்க யோகம். இந்த அஷ்டாங்க யோகம் செஞ்சா அஷ்டசித்திகளும் கிடைக்குங்கிறது உண்மை, நிச்சயமான உண்மை. மனம் சஞ்சலமான நிலையற்ற தன்மையில எங்கெல்லாம் சஞ்சரிக்கிறதோ நாம இப்ப இந்த வகுப்புல இருந்தா கூட நம்ம மனசு என்ன பண்ணும், அங்க என்ன வேலை இருக்கு, பிள்ளைங்க நேரம் வந்திருப்பாங்களா, இப்போ என்ன சாப்பாடு போட்டாலா என்னன்னு தெரியலையே, இப்படி மனசு ஓடிக்கிட்டே இருக்கும். அதை இழுத்து மீண்டும் கட்டுப்படுத்தி கொண்டுட்டு வரணும். ஜபம் பண்ணாதான் நம்ம மனசு என்ன பண்றது, ஜபம் பண்ண உட்காருவோம்ல, அப்பதான் தெரியும் நம்ம மனசு எவ்வளவு அளவாயுது அப்படின்னு தெரியும். மனம் பிளஸ் இந்திரா மந்த்ரா, பகவானை மட்டும் நினைச்சு மந்திரம் சொல்லும்போது மனம் ஒரு நிலைப்படும். மனம் சஞ்சலமானதாகவும் குழப்பம் நிறைஞ்சதும் அடங்காததும் சக்தி மிகுந்த வீசும் காற்று கூட அடக்க முடியுமா, ஆனா மனசை கட்டுப்படுத்துறது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு அர்ஜுனன் சொல்றார். அதனால ஒருத்தருக்கு மனசு ரொம்ப அழைப்பாயுது. ஒருத்தர் காட்டுல தியானம், இதுக்கு ஒரு இது சொல்லுங்க, ஒருத்தர் காட்டுல தியானம் பண்றாரு, அந்த வழியா ஒரு பெண் போறா, அவளையே பாக்குறாரு. சரி என்னடா அது நம்ம அவளையே பாக்குறோமேனு அடுத்த நாள் என்ன பண்றாரு, கண்ணை கட்டிக்கிட்டு தியானம் பண்றாரு. அந்த பொண்ணு அப்பயும் மறுநாள் நடந்து போறா. கால் கொலுசு சத்தம் கேட்டு மனசு மறுபடியும் இதாகுது. அப்ப அடுத்த நாள் காதுல பஞ்சு வச்சுக்கிறாரு. அடுத்த நாள் மல்லிகைப்பூ வாசம் வருது. இப்போ மூக்கையும் பஞ்சு வச்சு அடைச்சிக்கிறாரு. அடுத்த நாள் இப்ப அந்த மனசு என்ன சொல்லுதுன்னா, அந்த பெண் இந்த நேரம் போயிருப்பாளே, என்ன போனாலா இல்லையா அப்படின்னு மனசு பண்ணுது. ஆக மனசை கட்டுப்படுத்துறதெல்லாம் கடினமான காரியம்னு அர்ஜுனனே சொல்றாரு. கிருஷ்ணர் இதை ஒத்துக்கிறாரு. நீ சொல்றது சரிதான் அர்ஜுனா, ஆனா பயிற்சினாலும் பற்றின்மையாலும் கட்டுப்படுத்தலாம் தான் கிருஷ்ணன் சொல்றாரு. இருந்தாலும் அஷ்டாங்க யோக பாதையை அர்ஜுனன் போன்ற தகுதி வாய்ந்தவர்களையே நிராகரிக்கிறாங்க அப்படின்னா நம்ம எந்த மூளைக்கு நம்மளாம் எப்படி அந்த அஷ்டாங்க யுகத்துல இதாக முடியும்? இந்த கலியுகத்துல ஆன்மீக உணர்தலுக்கு இந்த யோக பாதை பொருத்தமான வழி அல்ல அப்படிங்கிறது, அஷ்டாங்க முறை மூலம் பகவான் அடைவது பொருத்தமானது அல்ல என்று அர்ஜுனன் சொல்றாரு. அதை கிருஷ்ணரும் ஒத்துக்கிறாரு. சரி, அஷ்டாங்க யோக பயிற்சி பண்றோம், ஆனா கிருஷ்ண தன்னுணர்வு பாதை இல்ல. நான் யாரு, கடவுள் யாரு, ஆத்மா என்பதை உணர்ந்து நம்பிக்கையுடன் ஆரம்பத்துல மேற்கொண்டு பிறகு இப்படிதான் எல்லாம் செஞ்சு பண்றோம்னு வச்சுக்கோங்களேன். ஆரம்பத்துல இருந்து எல்லாமே சரி கடைபிடிக்கிறோம், ஆத்மா எல்லாம் உணர்ந்து நம்பிக்கையோட கடைபிடிக்கும். ஆனா ஏதோ ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையினால அதை நிறுத்திடுறோம், உலக எண்ணங்களால அதனை நிறுத்திடுறோம். பகவான் அப்ப அவங்க அடைய போறதில்லை. ஆனா நம்ம பக்தி பண்ணும்போது வளரும்போது நிறைய பேர் அதை கெடுப்பாங்க. எத்தனை கோடி புண்ணியமோ இன்னைக்கு நம்ம பகவத்கீதை கேட்டு அதை தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். ஆரம்பத்துல பக்தி செய்து பின் உலக சூழ்நிலைக்காரமாக அதை விட்டா அவங்களுடைய மனநிலை என்ன கிருஷ்ணா என்ன அர்ஜுனர் கேட்கிறேன். அதுக்கு கிருஷ்ணர் சொல்றாரு, அத்தகைய பிறவியை அடைபவன் தனது முந்தைய பிறவியில் நாம எங்க கைவிட்டோமோ அந்த நிலையில அடுத்த பிறவியில தொடரலாம். அதாவது ஆரம்பத்திலே வீழ்ச்சி அடைந்தால் அவன் எப்படின்னா செல்வந்தர் வீட்டுல நல்லவர்கள் வீட்டுல பிறக்க வைப்பாராம். கடைசி வரை பக்தி செய்து கடைசி நேரத்துல விட்டு விட்டால் அவர்கள் ஆன்மீக குடும்பத்துல பிறக்க வைக்கிறாராம். ஆனா நாம சேர்த்து வைக்கும் பணம் காசு படிப்பு அடுத்த பிறவிக்கு வராது, பாவ புண்ணியம் மட்டுமே வரும்.
நாம் சேர்த்து வச்சோம், பின்னாடி வரவங்க அந்த பணத்தை தப்பாக பயன்படுத்துனாங்கன்னு வச்சுக்கோங்க. நல்லா சேர்த்து வச்சுட்டீங்க சொத்து பிள்ளைகளுக்காக, ஆனால் அடுத்த ஜெனரேஷன் அதை தப்பாக பயன்படுத்தினா அந்த பாவகர்மாவும் நமக்கு வருமா? நல்ல வழியில் பயன்படுத்தினா பாவகர்மா வராது. நம்ம சொத்து சேர்த்து வைக்க வரலைங்க. இங்கே நம்ம சொத்து சேர்த்து வைக்கிறதுக்காக வந்தோம், நம்ம கர்மாவை கழிக்கிறதுக்கு வந்தோங்க. அதை முதல்ல புரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம இப்போ அன்றாட தேவைகளுக்கு சேர்த்துக்கலாம். பின்னாடி அடுத்த தலைமுறைக்கெல்லாம் நம்ம சேர்த்து வைக்கணும்னு இல்லை. ஒரு சின்ன ஒரு உதாரணம் இதுக்கு. ஒரு ஆன்மீக குரு போகிறாரு, சாமி நீங்கள் எங்கன்னு கேட்டாலும் செய்கிறேன்னு சொல்கிறாரு. அவர் எதுவும் வேணாலும் சொல்கிறாரு. ஆனாலும் என்ன பண்ணுறாரு, இல்லை நீங்கள் சொல்லுங்கள் என்ன வேணாலும் நான் செய்கிறேன் கேட்டால், நீ அடுத்த பிறவியில் ஒரு குண்டூசியை கையில் கொடுத்துட்டு நீ அடுத்த பிறவியில் சந்திக்கும் போது இதை கொண்டு வந்து கொடுப்பாங்கிறாரு. இது என்னன்னா, ஒரு குண்டூசி கூட அடுத்த ஜென்மத்துக்கு நம்மளால் தூக்கிட்டு போக முடியாது. அப்புறம் எதுக்குங்க அவ்வளோ சொத்தை சேர்த்து வைக்கிறேன்னு சொல்லிட்டு எல்லாருக்கிட்டையும் மல்லு கட்டிட்டு நிற்கணும்? அதனால் நமக்கு என்ன பண்ற தேவையோ அதை வரைக்கும் சேர்த்து வச்சுட்டு நம்மளுடைய கர்மாவை பண்ணி பகவான் அடையிறதுக்கு என்ன வழியோ அதை நம்ம பார்ப்போம். கிருஷ்ணநாம நிறைய ஜெபிக்கணும். நாம ஜெபம் நிறைய செய்தால் கிருஷ்ணர் உங்களை விடவே மாட்டார். சென்ற காலம்லாம் திரும்ப வராதானால் நின்ற யோகம் தொடர முடியும். ஆரம்பத்திலே வீழ்ச்சி அடைகிறவங்க ஆன்மீக குரு குடும்பத்தில் பிறக்கிறாங்க. ஆரம்ப நிலையில வீழ்ச்சி அடைகிறவங்க சொர்க்கலோகத்துக்கு சென்று அனுபவித்த பின் செல்வந்தர் அல்லது நல்ல ஒரு குடும்பத்தில் பிறக்கிறாங்க. சரி, உயர்ந்த யோகி யாருங்க? தவம் புரிபவன், ஞானி மற்றும் பலனை எதிர்பார்த்து செயல்படுபவனை காட்டிலும் யோகி சிறந்தவனா. எல்லா சூழ்நிலைகளிலும் யோகியா இரு அர்ஜுனா அப்படின்னு சொல்றாரு. இரண்யகசிபு தவம் இருந்தாருங்க. ஆனா எங்காவது கடவுளை திருப்திப்படுத்தினாரு? அவர் அவ்வளோ வருஷம் தவம் இருந்தார், கடவுளை நோக்கி தான் தவம் இருந்தார். ஆனா கடவுளை திருப்திப்படுத்தினாரானா இல்லை. சுயநலத்தோடு இருப்பவன் ஞானி. நீங்க இப்ப MBBS படுத்துட்டு ஒருத்தரும் கூட வைத்தியம் செய்யலை அப்படின்னா ஏதாவது பிரயோஜனம் இருக்கா? நான் நிறைய பூஜை பண்றேன், நிறைய கோவில் போறேன்னு சொல்றாரு. சரி, நிவேதனம் பண்ணி சாப்பிட்டீங்களான்னு கேட்டா இல்லைங்கிறாரு. அப்ப வேஸ்ட் தானேங்க. பலனை எதிர்பார்த்து செய்பவனை காட்டிலும் யோகி சிறந்தவன். சரி, எந்த யோகியா இருக்கலாம்? யோகி சிறந்தவன் ஓகே, எந்த யோகியா இருக்கலாம்? தியான யோகி, அஷ்டங்க யோகி, ஞான யோகி. எல்லா யோகிகளுக்கும் பக்தியில் எவன் ஒருவன் பெரும் நம்பிக்கையுடன் எப்போதும் தன்னில் நிலைத்து தன்னுள் என்ன எண்ணி எனக்கு திவ்யமான அன்பு தொண்டு புரிகின்றானோ அவனே யோகத்தில் என்னுடன் மிகவும் நெருங்கியவனும் எல்லோரை விட உயர்ந்தவனும் ஆவான் அப்படின்னு கிருஷ்ணன் சொல்றாரு. என்ன அருமையா சொல்லியிருக்காரு. பகவானுக்கும் நமக்குமான தொடர்பு தாயையும் குழந்தையும் போன்றது. ஒரு அம்மா ஒரு குழந்தைய பார்த்துக்கிறதுல எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இருக்காது. இந்த மாதிரி ஒரு அரசர் கூட இருந்தாரு. அவர் வேதத்தை பற்றி தெரிஞ்சுக்கோ, வேதம்னா என்ன அப்படின்றதுல ஒரு சந்தேகம். அமைச்சருங்க கிட்ட எல்லாம் கேட்டார், வேதம்னா என்னன்னு கேட்டாரு. எல்லாரும் சொல்றாங்க, ஆனா அவருக்கு அதுல இது ஆகலை. அப்படின்னா எல்லாரையும் கூப்பிட்டு விவரிக்கலான்னு முடிவு பண்ணார். அவருக்கு சரியான திருப்தி இல்லை. எல்லாரையும் வர வைக்கிறாங்க. ஒரு தங்க பொற்கிளி மூட்டையை கட்டி அரண்மனையில் ஒரு இடத்துல தொங்க விட்டுடுறாங்க. வேதத்திற்கு விளக்கம் யார் சரியா சொல்றாங்களோ அப்ப இந்த தங்க பொற்கிளி கீழே விழும் அப்படின்னு சொல்லி அறிவிக்கிறாங்க. யாருமே வரல. அப்போ விஷ்ணு சித்தர்னு ஒருத்தர் இருக்காரு. அவர் இதுக்கு கரெக்டா சொல்லுவாருன்னு மற்ற அமைச்சர்கள்லாம் சொல்றாங்க. சரி, அப்ப அவரை கூட்டிட்டு வாங்கன்னு சொல்றாங்க. ஆனா அவர் சொல்றாரு, வரமாட்டேங்கிறாரு. ஏன்னா வேதத்து மேல எனக்கு பெருசா நம்பிக்கையே இல்லை எனக்கு. என்ன போய் ஏன் கூப்பிட வரீங்க, நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்றாரு. அவர் எப்பயுமே தினம் பூந்தோட்டத்தில் பூவை தொடுத்து வடபத்திர சாய்க்கு ஒரு கைங்கரியம் செஞ்சிட்டு இருக்கிற ஒரு பக்தர், தூயமான ஒரு பக்தர். ஆனா அவர் வேதம் இதை பத்தி எல்லாம் தெரியாது. ஆனா அவர் கூட்டிட்டு வான்னு சொல்றாங்க. காவலாளிகள் அவரை இல்லை நீ சொல்லி நானும் வான்னு சொல்லி கூட்டிட்டு வந்துட்டாரு. அப்போ சொன்னா அவர் என்ன சொல்றீங்க, எனக்கு வேதம் தெரியாது, நான் என்ன சொல்ல முடியும்,
ஆனாலும் அவையில் எல்லோரும் அவரை அப்படியே பார்த்து சிரிக்கிறாங்க. இவருக்கே வேதம் தெரியாது, இவரை போய் கூட்டு வந்திருக்காங்களே என்ன சிரிக்கிறாங்க. கடவுள் யார், அவனுக்கு எப்படி அன்பு காட்டுறது, அவனுக்கு எப்படி பக்தி தொண்டு செய்யறது அப்படின்னு மட்டும்தாங்க எனக்கு தெரியும். இதுதான் வேதம்னு தான் நான் நினைக்கிறேன். எனக்கு நீங்க என்ன கேட்குறீங்கன்னு எனக்கு தெரியாது. கடவுளுக்கு அன்பு செய்யறது பக்தி தொண்டு செய்யறது மட்டும்தான் வேதம்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. சொன்ன உடனே போர்க்கிளி கீழே விழுந்துச்சு. ராஜாவுக்கு சந்தோஷம். இவரை கூட்டிகிட்டு போய் யானை மேல உட்கார வச்சு எல்லா மரியாதையும் செய்யறாரு. பகவானை புகழ்வது பக்தனுக்கு சந்தோஷம்தான். பக்தனை புகழ்வது பகவானுக்கு சந்தோஷம். கருட வாகனத்துல பெருமாள் வர்றாரு எதிர்க்க. இவரை யானையில வச்சு கூட்டிட்டு போகும்போது கருட வாகனத்துல பெருமாளே வராரு, எதிர்க்க வராரு. அவரை பார்த்து, நீ ஏப்பா வந்த, இந்த ஊர் மக்கள் கண் உன் மேல பட்டு விடுமே, எனக்கு ஒன்றும் ஆகாதுன்னு பெருமாள் சொல்றாரு. இல்லப்பா, உன் மேல பற்றும், நீ என்ன அழகு, நீ பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாண்டு நல்லா இருக்கணும்ப்பா அப்படின்றாராம். பகவானை திருப்திப்படுத்தினா நம்ம பகவான் திருப்திப்படுத்துவார். பக்தி யோகம்தான் சிறந்ததுன்னு அவர் சொல்லியிருக்காரு. இப்போ அந்த பக்தி யோகம்ங்கிறத பத்தி நான் சொல்றேன் பாருங்களேன், ஒரு சின்னதா சொல்றேன். இப்ப நம்ம சமையல் செய்யறோம்ல, அதுக்கான பொருள் வாங்கி சமைக்கிறோம்ல, இதுல கர்ம யோகம் வந்துருச்சு. சமைச்சிட்டு இருக்கிறப்ப உங்க குழந்தை வாயில வைக்கும் இல்லையா, அப்ப இது சாமிக்குன்னு சொல்றீங்கல்ல, இது தியான யோகத்து. அத நிவேதனம் பண்ணணும்னு நினைக்கிறீங்கல்ல, அதுல ஆத்ம ஞானம் வந்துருச்சு. இது ஆத்ம ஞானம். இந்த அத்தனை யோகத்திலையும் சிறந்தது எது தெரியுமா? பக்தி யோகம். அந்த பக்தி யோகத்தை பத்தி நாளை பார்க்கலாம். சரி, அத்தியாயத்தினுடைய முடிவுல வந்திருக்கோம். 6வது அத்தியாயத்தினுடைய முடிவுல வந்திருக்கோம், முடிச்சிட்டோம். இப்போ நம்ம இதுல என்ன பார்த்தோம்னா, நம்ம உடல் சுயநலமா இருக்காம பகவானுக்கு மனசை எப்படி கட்டுப்படுத்தி பகவானை எப்படி நம்ம அடையிறது, மனசுல பகவானை மட்டும் ஒருநிலைப்படுத்துறதுன்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் யோகாவை பார்த்தோம். அஷ்டாங்க யோகத்தை பத்தி தெரிஞ்சுக்கிட்டோம். அஷ்டாங்க யோகத்தினுடைய அஷ்டாங்க யோகத்துல பண்றதுனால நமக்கு கொஞ்சம் கடினமானது, அதனால அந்த யோகம் பொருத்தமானது அல்ல, பகவான் அடையிறதுக்கு பொருத்தமான வழி அல்லன்னு புரிஞ்சுக்கிட்டோம். தோல்வியற்ற யோகியினுடைய நிலையும் என்னன்னு தெரிஞ்சோம். உயர்ந்த யோகி யாருன்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இப்ப நாளைக்கு பக்தி யோகத்தை பத்தி பார்க்க போறோம். பக்தி யோகம் தான் இந்த உயர்ந்த யோகங்கள்ல பக்தி யோகம் தான் சிறந்தது அப்படிங்கறத நாளைக்கு அத்தியாயத்துல பார்ப்போம். மீண்டும் நாளை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே.